அருளோடு பெருநிலமளிக்கும் பெற்றதாய் எனும் மாயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். அது நாராயணாயனும் நாமம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் நேயர்களே. ஒரு மனிதனுக்கு தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி, வீரம், தீரம், பராக்கிரமம் மற்றும் நல்ல குழந்தைகள், நல்ல வாழ்க்கை, உயர்வு, வெற்றி இவைகளை பெற வேண்டுமானால் இந்த பூமிதான் சாமி, சாமிதான் பூமி. முதலில் ஒவ்வொருவரும் விநாயகப் பெருமானை வீட்டில் வைத்து கொண்டு வழிபட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலேயும் நீங்கள் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு வேள் வைத்து வணங்கி வழிபடணும். அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால் 27 நட்சத்திரங்கள், ஆனால் நாம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். நீங்கள் 12 ராசிக்கும் தலைவன் யாருன்னா செவ்வாய் தான். அப்போ நவகிரகங்களில் செவ்வாய் தான் பலமாக இருக்கார். சூரியன் உச்சமடைகிறார் மேசத்தில். அப்படிப்பட்ட நிலையில் அந்த செவ்வாய் தான் சனி என்கிற 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறார் மகரத்தில். அப்போது ஒரு மனிதன் எதை பிடித்தால் வாழ்வில் முன்னேறுவான். பெருசை பிடிச்சா சிறுசு தானாக அடங்கிடும். இதுதான் பெரியவங்க வாக்கு. அப்போ அதுபோல் 27 நட்சத்திரங்களுக்கும் முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாடு இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக குறித்து வைத்து கொண்டால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம். இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பழனிமலை முருகப்பெருமான் அதுதான் விரதம் இருந்து காப்பு கட்டி வணங்கி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. அப்படி போகும் பொழுது கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி விட்டு போகணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்குரிய முருகப்பெருமான் யார் என்றால் பழமுதிர் சோலை, அதாவது அழகர் கோவில் அருகில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அங்கு இருக்கக்கூடிய நாவல் மரத்தை வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவரை வணங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சித்தர் சமாதி ஒன்று இருக்கும். அந்த கோயிலை உருவாக்கியவர் அவருக்கு இடத்தில் போய் உட்கார உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முருகனை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். திருச்செந்தூர் சென்றவுடன் மூவர் சமாதியில் சென்று அங்கே விளக்கையிட்டு விட்டு பிறகு நீங்கள் இறைவனை பார்த்தால் வெற்றி நிச்சயம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் குன்றத்தூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்து கொள்ளணும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு விசேஷமான ஆற்றல் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் பார்க் டவுன் சென்னையில் இருக்குது. அந்த முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலுக்கு கூடிய அந்த கர்ப்பகிரகத்திற்கு பின்னால் அவருடைய ஆற்றல் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அங்கு விளக்கேற்றி வழிபடணும். திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்து விட்டோம். புனர்பூசம் நட்சத்திரம் திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோபத்தை தணிக்கை செய்தவர். அப்போ அந்த புனர்பூசம் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுப்பார். அதுபோல் பூசம் நட்சத்திரம் சிறுவாபுரி முருகன் உங்களுக்கு பெரும் அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாமிமலை முருகப்பெருமான். சுவாமிமலை செல்வதற்கு முன்னராக அங்கே இருக்கக்கூடிய எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த துர்க்கையை வணங்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சுவாமிமலை முருகனை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். அதேபோல் மகம் நட்சத்திரக்காரர்கள் வட்டமலை முருகன் காங்கேயத்தில் இருக்கிறார். அங்கே அதை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மருதமலை முருகப்பெருமானையும் சித்தர் சமாதியையும் வணங்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை இறுக பிடித்து கொண்டால் வாழ்வில் மேலே வந்துவிடலாம். அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மயிலம் முருகப்பெருமான் இருக்கிறதிலே செவ்வாயினுடைய ஆற்றல் அளவுக்கு அதிகமாக உண்டு. அதை பிடித்தால் வெற்றி பெறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்து கொண்டால் வெற்றி உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோயம்புத்தூர் காந்தி பார்க் அருகில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியை இறுக பிடித்தால் வாழ்வில் ஜெயிக்கலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிவன் மலையிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். அனுசம் நட்சத்திரக்காரர்கள் ரத்னகிரி முருகப்பெருமானை வணங்கி வழிபட வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குன்றக்குடி முருகப்பெருமானை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் அங்கே இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். போராடம் நட்சத்திரக்காரர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகப்பெருமானை பிடித்து கொண்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை புரசைவாக்கம் கந்தசாமி திருக்கோவிலை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும். அதுபோல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மருதமலை முருகப்பெருமானை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் செந்தூர் முருகனை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குன்றத்தூரிலே இருக்கக்கூடிய முருகனை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும். முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது தவறாமல் நீங்கள் கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்து.